ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கிருத்திகாஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஒரு பியூட்டிஃபுல் டெக்கரேஷன் எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் செட்டப்பை க்ரியேட் பண்ணியிருக்கேன். எஸ்பெஷலி கணேஷ் சதுர்த்திக்கு ஒரு பியூட்டிஃபுல் செட்டப்பை எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பழைய ரேக்கோட ராட்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ் வச்சு தான் இந்த DIY பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே 12 ராட்ஸ் அண்ட் 8 கனெக்டர்ஸை ஒரு கியூபிக்கல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த கனெக்டர்ஸை வச்சு தான் இந்த ராட்ஸை நம்ம அட்டாச் பண்ணி ஒரு கியூபிக்கல் ஃபார்மை கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் இந்த ராட்ஸை ஒரு பியூட்டிஃபுல் கலரால் பெயிண்ட் பண்ணுறதுக்காக நான் ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நான் யூஸ் பண்ணது கோல்டன் ஸ்ப்ரே பெயிண்ட். ஸோ எல்லா ராட்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ் எல்லா சைட்லேருந்தும் நான் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். ஒரு ஷீட் இல்லை ட்ரை கிளாத்தில் வச்சு தான் இதை அடிக்கணும். ஸோ தட் வெளியில் எங்கேயும் இது படாமல் இருக்கும். ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக எல்லா சைட்ஸ்லேயும் டேர்ன் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் ட்ரை ஆனதுக்கப்புறம் இல்லை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஃபைனலாக ட்ரை பண்ண அப்புறம் இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபைனலாக இந்த ராட்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ் பியூட்டிஃபுல்லாக கோல்டன் கலரில் சூப்பராக பெயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லா ராட்ஸையும் கனெக்டர்ஸையும் வச்சு ஒரு கியூபிக்கல் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே காட்டியிருக்கிற மாதிரி எல்லா கனெக்டரோட ஆங்கிளையும் கீழே சேம் லெவலில் வச்சு ஒவ்வொரு கனெக்டரையும் கனெக்ட் பண்ணணும். ஸ்ட்ராங்காக இன்சர்ட் ஆயிருக்கான்னு டபுள் செக் பண்ணிக்கோங்க. லெவலை அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு கனெக்டரையும் கனெக்ட் பண்ணணும். 4 சைடில் இருக்கிற பேஸ் லெவல் முடிஞ்சப்புறம் நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே ஒரு லெவலுக்கு ஃபார்ம் ஆயிரும். சிமிலர்லி இப்போ ஸ்டாண்டிங் ராடில் எல்லா கனெக்டரையும் வச்சு வெர்டிக்கல் சைடை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக டாப் போர்ஷனில் இருக்கிற கனெக்டரை அசெம்பிள் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ராட்ஸை ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு ஒரு கியூபிக்கல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஈஸியாக ஒரு கியூபு ஃபார்ம் ஆகிறது உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான கோல்டன் கலர்டு கியூபிக்கல் ஸ்ட்ரக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கியூபை இன்சைடு பார்ட்டை எப்படி அழகாக டெக்கரேட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இங்கே நான் ஒரு நீடில் அண்ட் பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் அண்டு ஒயிட் கலர் பேர்ல்ஸ் 2 சைஸில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த நீடில் ஃபஸ்ட்டு ஃப்ளவரில் உள்ளே விட்டு அப்புறமா லைன் பை லைன் பேர்ல்ஸில் இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேஷன் இல்லை தோரண் ஃபார்மேஷன் மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இப்போது இந்த தோரனில் நான் ஃபஸ்ட்டு 8 பேர்ல்ஸ் ஸ்மால் சைஸ் போட்டிருக்கேன். கடைசியாக 2 பேர்ல்ஸ் மட்டும் பிக் சைஸில் போட்டிருக்கேன். என்கிட்ட பிக் சைஸ் நீடில் இல்லாததுனால நான் ஸ்மால் சைஸ் நீடில் பிக் சைஸ் த்ரெட்டில் அட்டாச் பண்ணி அப்படி இந்த த்ரெட்லேருந்து அந்த த்ரெட்டில் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதர்வைஸ் நீங்கள் பெரிய ஊசியில் எடுத்திங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். அப்புறம் லாஸ்ட்டாக பிக் சைஸ் பேர்லில் விட்டு எடுத்திங்கன்னா அது லாக் ஆகிடும். ஸோ தட் உங்களுக்கு அந்த தோரண் செக்யூர்டாக இருக்கும். பேர்ல்ஸ் ரிவர்ஸ் ஃபார்மில் விழாது. ஸோ இப்போ பிக் சைஸ் ஃப்ளவர் ஸ்ட்ரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. டோட்டலி நான் ஒரு 8 பிக் சைஸ் ஸ்ட்ரிங்ஸும் 10 ஸ்மால் ஸ்ட்ரிங்ஸும் ரெடி பண்ணியிருக்கேன்.
ஸ்மால் சைஸ் ஸ்ட்ரிங்ஸ்னால் அதில் ஒன்லி 5 கவுண்ட்ஸ் ஆஃப் பேர்ல்ஸ் தான் இருக்கும், 2 பிக் பேர்ல் இருக்கும், அதுதான் டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு நான் இங்கே கோல்டன் அலுமினியம் வயர் எடுத்திருக்கேன். அங்கே மேலே க்யூபோட டாப் போர்ஷனில் கிரிட்ஸ் ஃபார்மேஷன் பண்ணுறதுக்காக இந்த அலுமினியம் வயரை 1 end to அதர் end நான் டைட்டாக கட்டி இழுத்துக்க போகிறேன். நீங்கள் ஈக்குவல் ஸ்பேஸிங் விட்டு அந்த கிரிட் ஃபார்மேஷனை பண்ணணும். 4 ஹொரிசான்டல் லைன்ஸ் அண்ட் 4 வெர்டிக்கல் லைன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஹொரிசான்டல் லைன்ஸ். இந்த மாதிரி கட்டிக்கணும். இதே மாதிரி இந்த வயரை ஆப்போசிட் டைரெக்ஷனில் கட்டினா உங்களுக்கு கிரிட் ஃபார்மேஷன் வந்துடும். இப்போது இந்த கிரிட்டோட இன்டர்செக்ஷன், ஈச் இன்டர்செக்ஷனில் உங்களுக்கு அந்த ஃப்ளவர் ஸ்ட்ரிங்ஸை நான் அட்டாச் பண்ண போகிறேன். ரொம்ப ஸ்லோவாக அந்த ஃப்ளவர் ஸ்ட்ரிங்ஸை 1 by 1 ஈச் கிரிட்டோட இன்டர்செக்ஷனில் ஸ்லோவாக டை பண்ணுங்கள். டை பண்ணி எக்ஸ்ட்ரா த்ரெட்டை சைடில் இருக்கிற வயரில் காயில் பண்ணலாம், அதர்வைஸ் நீங்கள் கட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் ஸ்ட்ரிங்கை இன்டர்செக்ஷனில் கட்டிக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து பிக் அண்ட் ஸ்மால் ஃப்ளவர் ஸ்ட்ரிங்ஸை ஆல்டர்னேட்டிவ்லியாக கட்டியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு ஹைட் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது யூனிஃபார்மாக இல்லாமல் கிறிஸ் கிராஸ் மேனரில் இருக்கும். வாவ், ரொம்பவே அழகாக அசெம்பிள் ஆகிருக்கு. உங்களுக்கு டாப் வியூவிலையும் காமிக்கிறேன். இது வந்து பாட்டம் வியூ. அடுத்து நான் இப்போ இன்னுமே ரொம்ப அழகாக்கிறதுக்கு நான் இங்கே ரெட் ஃபோமி ரோசஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபோமோட பூ. ஸோ வந்து உங்களுக்கு அந்த ரெட்டு கலர் வந்து அப்படியே கான்ட்ராஸ்டாக தெரியறதுனால ஒவ்வொரு ரோஸையும் நான் அந்த டாப் லேயரில் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ரோசஸ் எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்லார்ஜ் பண்ணி விரித்து வச்சுக்க போகிறேன். ஸோ தட் அது ஃபுல்லாகவும் கொஞ்சம் பெருசாகவும் தெரியும். அந்த லேயருக்கு தேவையான எல்லா பூவையும் இந்த மாதிரி விரித்து வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வித் ஹெல்ப் ஆஃப் அ க்ளூ கன் நான் அந்த ஃபஸ்ட்டு லேயரில் மட்டும் இந்த ரோசஸை, விரித்த ரோசஸை நான் 1 by 1 ஒட்ட போகிறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு கிறிஸ் கிராஸ் மேனர் வரிசையாக ஒட்டாமல் ஜிக்ஸாக் மேனரில் ஒட்டினீங்கன்னா அது உங்களுக்கு ஃபுல்லாக காயில் ஆன மாதிரி அழகாக தெரியும். Wow! ஸோ எல்லா ரோசஸையுமே ஃப்ரண்ட் லேயரில் அழகாக ரொம்பவே காயில் பண்ண மாதிரி ஒட்டியாச்சு. ரொம்பவே ரிச்சாக இருக்குது இந்த லுக்கு. கீழே அந்த ஆரஞ்சு பூக்கு மேலே ரெட் ரோசஸ் காம்பினேஷன் ரொம்பவே அழகாக இருக்குது. எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. பட்டு சம்திங் இஸ் மிஸ்ஸிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. எஸ், லைட்ஸ் இல்லைன்னா எப்படி, அதனால் நான் லைட்ஸும் ஆட் பண்ணுறேன். நான் ஜஸ்ட் எல்லோ சீரியல் பல்ப்ஸை
ஆல்டர்னேட்டிவாக கலெக்ட் பண்ணி லைன் பை லைனாக பின்னாடி காயில் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அழகாக டிவைனாக இருக்குது இந்த லுக்கு. இந்த செட்டப்பை நீங்கள் எனி ஃபெஸ்டிவல்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். கணேஷ் சதுர்த்தி, வரலக்ஷ்மி நோன்பு, குரு பூர்ணிமா, கார்த்திகை தீபம், எனி திங் யூ கேன் யூஸ் திஸ். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.